எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு எப்படி அது ஃபீல் ஆகுது? ஜாலியா தான் இருக்கு. மாய்ஸ்சரைசர் எங்க காணோம்? இப்போ வைரலா போயிட்டு இருந்த கீ மாய்ஸ்சரைசர் நான் 7 days வந்து ட்ரை பண்ணிருந்தேன். சோ என்னோட ரிவ்யூ தான் என்னன்னு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வாங்க பார்க்கலாம். கீ மாய்ஸ்சரைசர் வந்துட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ண கூடாதுன்னு நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். கீ மாய்ஸ்சரைசரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கீ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம்மேட் கீ யூஸ் பண்றதுதான் பெஸ்ட். யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணலாம். என்ன மாதிரி வந்துட்டு காம்பினேஷன் ஸ்கின்னா இருந்தீங்க, ஆயிலி ஸ்கின்னா இருந்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு உங்களுக்கானது கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த 7 days யூஸ் பண்ணதுல என்னோட ஸ்கின்னுக்கு என்னோட பாடி டெம்பரேச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பிம்பிள்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி என்னோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டார்க்கா இருந்துச்சு. சோ நீங்க வந்து ட்ரை பண்றீங்களா இருந்தீங்கன்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி ஒரு few days ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்க எப்ப வேணா அப்ளை பண்ணலாம். ஆனா நைட் அப்ளை பண்ணிட்டு ஸ்கின்ல விட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ணாதீங்க. ஸ்கின்ல லாங் ஸ்டே விடாதீங்க. அப்ளை பண்ணிட்டு 1 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிருங்க. எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நான் முன்னாடி போட்ட வீடியோல நிறைய பேர் அதுதான் கேட்டிருக்கீங்க. நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் அப்ளை பண்றதுக்கு ஒரு 15 minutes முன்னாடி வந்துட்டு நான் அதை வெளியே எடுத்து வச்சிருவேன். கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் அதை ஸ்கின்ல வந்துட்டு நான் அப்ளை பண்ணேன். சோ அதனால வந்துட்டு எனக்கு அது கெட்டு போகல. வெளியே வச்சுதான் மேபி கெட்டு போயிருக்கலாம். கீ ஸ்மெல் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கீ ஸ்மெல்லே வரல. ஆக்சுவலி நாங்க ரெடி பண்ணும் போதே கீ ஸ்மெல் வரும், லைட்டா வந்து கீ ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ரெடி பண்ணோம். சோ அதுக்கப்புறம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கீ ஸ்மெல் வரல. மாய்ஸ்சரைசர் வந்துட்டு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என் ஸ்கின் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 5 minutesல வந்துட்டு ஸ்கின்னுக்குள்ள நல்லா அப்சர்வ் ஆயிருது. என் சிஸ்டர் வந்து ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, சோ அவங்க ட்ரை பண்ண என் சிஸ்டர் வந்துட்டு 7 days அப்ளை பண்ணிருந்தாங்கன்னு சொன்னல, சோ அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின். சோ அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லு. சோ அவங்க ஃபேஸ் வந்துட்டு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல டேமேஜ் ஆயிடுச்சு. சோ அவங்க ஃபேஸ் வந்துட்டு ஆக்சுவலா அவங்க வந்துட்டு இந்த சைடு அப்ளை பண்ணிருந்தாங்க. சோ அதை மட்டும் உங்களுக்கு நாங்க காமிக்கிறோம். உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு சொல்லு. எனக்கு வந்துட்டு அப்படியே ஃபுல்லா இழுத்துக்கிச்சு, பாடியில அப்படியே இழுத்துக்கிச்சு. வந்துட்டு ட்ரை ஸ்கின், அதனால வந்துட்டு ஃபுல்லா அப்படியே அப்சர்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆயிலி எல்லாம் வரவே இல்லை. ஒரு 20 minutes கழிச்சிட்டு நீ வந்து இப்ப டச் பண்ணி பாப்பல்ல, தெரியல அப்படியே எனக்கு ஃபுல் அப்சர்வ். டச் பண்ணி பாக்குறப்ப அந்த ஆயிலியா ஃபீல் ஆகல. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மாய்ஸ்சரைசர் எங்க காணோம்? இங்க வேணா போட்டேன். பிம்பிள்ஸ் நோ, பிம்பிள்ஸே வரல. நோ. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிம்பிள் கூட வரல, ஸ்கின் டார்க் ஆகல, ஸ்கின் ஆயிலியா இல்ல. சோ ட்ரை ஸ்கின்னுக்கு வந்துட்டு செம்மையா இருக்கு. அந்த கிரீம் மொத்தம் எனக்கு தானே. ஆமா, நான் தான் பேக் பெயின் வர்ற அளவுக்கு நான் தான் அதை ரெடி பண்ணேன். அது நான் யூஸ் பண்ண முடியாது. சோ அவ தான் யூஸ் பண்ண முடியும். சோ என்ஜாய் பண்ணும்போது. எஸ், தேங்க் யூ. ட்ரை ஸ்கின்னுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க, ஒன்னும் ஆகாது. நமக்கெல்லாம் செம்ம, நம்மளாம் ஆல் ஏரியாலயும் இருந்து கஷ்டப்பட்டு நான் அதை பண்ணேன். அதை நான் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு எப்படி அது ஃபீல் ஆகுது? ஜாலியா தான் இருக்கு. எங்க அம்மாவும் என் சிஸ்டரும் தான் அதை யூஸ் பண்ண போறாங்களாம். சோ அதை நினைக்கிறப்போ நான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறப்போ கஷ்டமா இருக்கு. சோ இருந்தாலும் அவங்க 2 பேரும் யூஸ் பண்றாங்க. நான் வந்து கஷ்டப்பட்டு பண்ணோம், அதை வந்து வேஸ்ட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறப்போ ஓகே, ஹாப்பியா இருக்கு. யாரும் ஒருத்தவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ஹாப்பி. அவங்க ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரைட்டா நல்லா தான் இருக்கு. நோ பிம்பிள், நோ பிம்பிள்ஸ் வரல, ஸ்கின் டார்க் ஆகல, நல்ல பிரைட்டா இருக்கு. சோ ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணிக்கோங்க. கீ மாய்ஸ்சரைசர் வந்துட்டு நான் 7 days யூஸ் பண்ணதுல என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இது கண்டினியூ பண்ண போறது இல்ல. ஏன்னா என் ஸ்கின் டைப்புக்கு இது செட் ஆகல. சோ நீங்களும் வந்துட்டு இதை பார்த்துட்டு ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு ஆயிலி ஸ்கின்னா இருக்கலாம், காம்பினேஷன் ஸ்கின்னா இருக்கலாம், ட்ரை ஸ்கின்னா இருக்கலாம். சோ எந்த ஸ்கின்னா இருந்தாலும் ஒரு few days ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது எந்த கெமிக்கலுமே கிடையாது, ரொம்ப நேச்சுரலான ஒரு மாய்ஸ்சரைசர். உங்க பாடி டைப்க்கு இது செட் ஆக சான்சஸ் இருக்கு. சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணிருங்க. வரல அப்படின்னு சொன்னா நீங்க இதை கண்டினியூ பண்ணுங்க. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு வேற ஏதாவது வந்து क्वेश्चंस இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.